ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏற்றி செய்யும் அஞ்சாதே மகளே, கலங்காதே மகனே, நான் உன்னோடு இருக்கிறேன். என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன். நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இதோ இந்த நற்கருணையிலே உயிரோடு நம் மத்தியிலே வீற்றிருக்கிறார். உன்னதமான ஆண்டவரை நாம் உற்று நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏற்றி செய்யும் புரிவோ. நான் உன்னை தனிமையில் விட மாட்டேன். நான் உனக்கு துணை செய்வேன், உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். உள்ளங்கைகளில் உன் பெயரை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நற்கருணையிலே உயிரோடு நம்மை தேடி வந்திருக்கிறார். உன்னதமான ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாம் ஒருமனப்பட்டவர்களாக சொல்லுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏற்றி செய்யும் புரிவோ. நான் சொல்லுகிற ஜெபத்தை என்னோடு சேர்ந்து நற்கருணை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே, நான் உம்மில் நம்பிக்கை வைக்கின்றேன். இயேசுவே, நான் உம்மில் நம்பிக்கை வைக்கின்றேன். இயேசுவே, நான் உம்மில் நம்பிக்கை வைக்கின்றேன். இயேசுவே, உம்முடைய இதயத்திலிருந்து வழிந்தோடிக் கொண்டிருக்கிற இரத்தமும் தண்ணீருடாக நான் உம்மில் நம்பிக்கை வைக்கின்றேன். இயேசுவே, உம்முடைய இதயத்திலிருந்து வழிந்தோடிக் கொண்டிருக்கிற இரத்தமும் தண்ணீருடாக நான் உம்மில் நம்பிக்கை வைக்கின்றேன். இயேசுவே, உம்முடைய இதயத்திலிருந்து வழிந்தோடிக் கொண்டிருக்கிற இரத்தமும் தண்ணீருடாக நான் உம்மில் நம்பிக்கை வைக்கின்றேன். இயேசுவே, நீரே பரிசுத்தர், நீரே தூயவர், நீரே என்னை காண்பவர், நீரே என்னை காப்பவர், நீரே என்னை வழி நடத்துகிறவர், நீரே என்னை பாதுகாக்கிறவர், நீரே என்னை நேசிக்கின்றவர், குணமாக்குகின்றவர், மனதுருக்கம் மிக்கவர், மாறாதவர், இரக்கமுள்ளவர், பரிவுள்ளவர், பாசமுள்ளவர், குணமாக்குகின்றவர், விடுதலை தருகிறவர். உம்மை ஆராதிக்கின்றோம். கூப்பிடுங்க. இயேசுவே, 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 எனக்குள் வாரும் ஆண்டவரே, என்னை தொடும் ஆண்டவரே என்று கேளுங்க. வல்லமையின் ஆண்டவரே, உயிருள்ள இயேசுவே, உம்மை அம்மான்னு அப்பான்னு நான் கூப்பிடுகிறேன். இயேசுவே, எனக்குள்ளே வாரும் ஆண்டவரே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே.
உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மானு உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். ஆண்டுடைய பிரசன்னத்தை உனக்குள்ளே உணர்ந்து கொள்ள திருப்பாடல் 34:8 சொல்லுகிறது, அவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். நீங்கள் வேண்டுமென்றால் அமர்ந்து கொள்ளலாம், அல்லது நின்று ஜெபிக்கலாம், அல்லது முழங்கால் இருக்கலாம். இப்பொழுது உங்களுக்கும் ஆண்டவருக்குமான நேரம். You can be seated in a comfortable way, but Lord is asking your complete heart to surrender to Him. ஆண்டவருக்கு உன் முழு இருதயத்தை அர்ப்பணிக்க அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பலவிதமான பரபரப்பான சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் குடும்ப பாரம், குடும்ப பொறுப்பு, வேலையின் சுமைகள், பொறுப்புகள் என்று சில நேரத்தில் நான் ஆண்டவரை விட்டு தூரம் போயிருப்பேன். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அமர்ந்திருந்து அவருடைய குரலை கேட்டு அவருடைய வழிகளில் நடக்க முடியாமல் நான் தள்ளாடி தடுமாறி போயிருப்பேன். என் சரீரம் ஆண்டவருக்கு முன்னாலே இருக்கலாம், ஆனால் என் உள்ளம் ஆண்டவரை விட்டு வெகு தூரம் போயிருக்கலாம், வெகு தூரத்திலே நான் இருக்கலாம். என்னுடைய ஜெப வாழ்வு குறைந்திருக்கலாம். என்னுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்வு, என் பர்சனல் பிரேயர் லைஃப் எங்கே? என் குடும்ப ஜெப வாழ்வு எங்கே? இறைவார்த்தையை வாசித்து பகிர்ந்து நாம் ஒன்றாக ஜெபித்த அந்த ஜெப வாழ்வு எங்கே? குடும்பமாக திருச்செபமாலை சொல்லி ஆண்டவருடைய வாழ்க்கையை அதன் வழியாக தியானித்து மற்றவரோடு பகிர்ந்து வாழ்ந்த அந்த இறை அனுபவம் அங்கே. உலகத்தின் காரியங்கள் நம்மை கடவுளை விட்டு தூர கொண்டு போயிருக்கலாம். அதனால்தான் ஆண்டவர் நமக்கு துணை செய்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தனிமையாக விட்டு விட மாட்டேன். யோவான் நற்செய்தி 14:18 இறை வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவனாக விடமாட்டேன், நான் துணையாளரை உங்களுக்கு அனுப்புவேன். பரிசுத்த ஆவியானவர் நம் துணையாளர். தூய ஆவியானவர் உங்கள் மத்தியிலே வருகிற பொழுது உங்களை முழு உண்மையை நோக்கி வழி நடத்துவார். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம், ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்போம். இந்த நேரத்தை தூய ஆவியானவரே என்னை ஆளுகை செய்யும் என்று கேட்போம். நான் தியானிக்க போகிற வார்த்தைகளும் உம்மை நோக்கி மன்றாடுகிற மன்றாட்டுகளும் என் விண்ணப்பங்களும் எனக்கு நிறைவேற பதில் கொடுக்க என் ஜெபம் உயிருள்ள ஜெபமாய் மாற யோவான் 4:23 இறை வசனம் சொல்லுகிறது, The true worshippers worship the Father, Spirit and in truth. தந்தையை வழிபடுகிறவர்கள் அவருடைய உண்மை இயல்புக்கேற்ப ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிப்பார்கள். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே வாங்க, என்னை வழி நடத்துங்க என்று கேட்போம். ஆவியானவரே, வல்லமையின் ஆவியே, என்னை ஆளுகை செய்யும் என்று கேட்போம். ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. பாடுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. வல்லமையே ஆவியானவரே,
ஆவியானவர் உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. ஏசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா எந்த உதடுகள் இன்று தொடுமே. கேளுங்க. ஏசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா எந்த உதடுகள் இன்று தொடுமே. ஆவியானவரே 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 வல்லமையை ஊற்றும் உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. பரிசுத்த ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்யும் என்று கேளுங்க. அந்த அன்னை மரியாள் மீது இறங்கி வந்த உன்னத கடவுளுடைய வல்லமையே இந்த நேரத்திலும் எங்களை மீது நீர் எழுந்தருளி வாரும். தாகத்தோடு வாஞ்சையோடு இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய வாழ்வளிக்கும் தண்ணீரை பொழிவேன் என்று சொன்ன ஆண்டவரே, என் உள்ளத்துக்குள் ஆண்டவரே உம்முடைய வாழ்வு தரும் தண்ணீராம் தூய ஆவியை நீர் பொழிந்தருள வாரும். உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையினாலே என்னை நிரப்பும் ஆண்டவரே. ரூவா காற்றே ரூவா காற்றே சுவாச காற்றே என்னை உயிர்ப்பியுமே. கேளுங்க. ரூவா காற்றே ரூவா சுவாச காற்றே சுவாச என்னை உயிர்ப்பியுமே. ஆவியானவரே ஆவியானவரே வல்லமை உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமை. அக்கிரனை ஆண்டவரை நோக்கி கரங்களை உயர்த்தி உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமை. பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது அங்கே இயேசுவின் பிரசன்னம் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது இயேசு எங்களுக்குள் உயிராக வருகிறார். கூப்பிடுங்க. இயேசுவே வாருமே என்று கூப்பிடுங்க. இயேசுவே என்னை ஆளுகை செய்யும் என்று கூப்பிடுங்க. இயேசுவே என்னை வழி நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுங்க. உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. அப்பா தகப்பனே, உயிரில் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போகிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பாதத்திலே அர்ப்பணித்து ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தை என்கிற விதை இவருடைய உள்ளம் எனும் நிலத்திலே விழுந்து வாழ்வு தரும் தண்ணீராம் தூய ஆவியினால் ஒவ்வொருவரை நிரப்பி அன்பு எனும் மிகுந்த கனி உண்டாக செய்தல்லாம். என் கற்பாரையும் என் மீட்பெருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாக இருக்க செய்தல்லாம். என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாக இருக்க செய்தல். உமது அடியான் முழு துணிவோடு உம்முடைய வார்த்தையை எடுத்துக்கூற உம்முடைய அருளை தாராம். நற்கருணையிலே உயிரோடு வாழுகிற இயேசுவே, உம்முடைய பெயராலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. சத்தமா இயேசுவே நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். மரியே வாழ்க. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கைகளை கொடுத்து பீஸ் பி வித் யூ, சமாதானம், God will bless you, God will heal you, Jesus will heal you என்று சொல்லி கை கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அமர்ந்திருப்போம். இயேசு கிறிஸ்துவின் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே,
தவக்காலத்திலே நாங்கள் இந்த இடத்திலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கூடியிருக்கிறோம். அப்படியே கல்வாரி பலியிலே இணைந்தோம். இப்பொழுது நாம் நற்கருணை ஆராதனையிலே ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோம். தவக்காலம் ஒரு மகிழ்ச்சியின் அருளின் காலம். காரணம், நாம் கடவுளை விட்டு தூர போய் கடவுளுக்கும் எனக்கும் இடையில் இருக்கின்ற உறவு பிரிந்து போயிருந்தாலும் ஆண்டவர் நம் மீது இரக்கம் உள்ளவராக, கரிசனை உள்ளவராக நம்மை அழைக்கின்றார். என்னிடத்தில் திரும்பி வா என்று சொல்லி யோவேல் 2:12-14 நாம் பார்க்கிறோம். விபூதி புதன் என்று வாசித்த அந்த இறைவார்த்தை பகுதி, உன்னா நோம்பிருந்து அழுது புலம்பி உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். உன் உடைகளை அல்ல, உன் உள்ளத்தை கிழித்து கொண்டு உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. ஆண்டவர் திரும்பி வா என்று சொல்லி அழைக்கிறார். எங்கள் வீட்டுக்கு யாராவது புதிதாக வந்தா வாங்க என்று சொல்லி கூப்பிடுவோம், இல்லை அழைப்போம், இன்விடேஷன். நாங்கள் வா என்று சொல்லி ஒரு புதிய ஒரு நபரை அழைப்பதும் திரும்பி வா என்று அழைக்கின்ற பொழுது அது ரெண்டு வித்தியாசமான வார்த்தை பிரயோகம் உள்ளது, அழைப்பு. அதாவது நீ திரும்பி வா என்று சொல்லுகிறார் என்றால் ஆண்டவர், நீ ஏற்கனவே இருந்த இடம் இங்கேதான், நீ எனக்குள்ளே இருந்தாய், என் கண் பார்வையிலே இருந்தாய், என் இறை பிரசன்னத்துக்குள்ளே இருந்தார், ஆகவே நீ என்னிடம் திரும்பி வா என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். என்னுடைய சாயலுக்குள்ளே திரும்பி வா என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். இந்த நாளிலே நாம் ஆண்டவரிடத்தில் திரும்பி வருவோம். நம்முடைய உள்ளத்தால், நம்முடைய ஆவிக்குரிய நிலையில், என்ன ஸ்பிரிச்சுவல் லைஃப். லூக்கா நற்செய்தி 9:23 இறை வசனம். இந்த இறை வார்த்தை சொல்லுகிறது, அவர் அனைவரையும் நோக்கி, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். பிரியமான அன்பு சகோதரங்களே, இந்த அழைப்பு யாருக்கு கொடுக்கிறார்? அவர் அனைவரையும் நோக்கி. ஆண்டவருடைய அழைப்பு எல்லாருக்கும் உரியது. ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கிறார். சில நேரத்தில் நாங்கள் யோசிக்கலாம், எங்களுக்குள்ள சில நேரத்தில் சில காயங்கள், கஷ்டங்கள், சில வேதனைகள், சில சம்பவங்கள் எங்களுக்குள்ளே பிரிவினையை உண்டு பண்ணலாம். திருப்பாடல் 103:1 சொல்லுகிறது, சகோதரர்கள் ஒன்றுபட்டு வாழ்வது எத்தனை நன்றி. ஆண்டவர் இயேசுனுடைய பிரியாவிடை ஜெபம் யோவான் நற்செய்தி 17 அதிலே 11வது வசனத்திலே ஆண்டவர் ஜெபிப்பார், தந்தையே, நானும் நீரும் ஒன்றாயிருப்பது போல இவர்களும் ஒன்றாயிருந்தால் நலமாயிருக்கும். ஒன்றாயிருப்பார்களாக, அவர்களை ஒன்றாக்கும். The unity in the diversity. நாம் ஒன்றாக வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம், அவருடைய அழைப்பு. எல்லோரும் அவரிடம் பெற வேண்டும். சில நேரத்தில் நாங்கள் சில பேர் வரக்கூடாது, சில பேர் என்ற ஒரு பிரிவினை இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பகைவனையும் நேசி, உன்னை சபிப்பவனுக்கு ஆசி கூறு. எசேக்கியேல் 33:11 சொன்னார், தீயவர்கள் சாக வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அல்ல, தீயவர்களும் மனம் மாறி வாழ வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இப்ப சிலுவை நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், சிலுவை நம்முடைய அடையாளம். சைன் ஆஃப் த கிராஸ் என்று சொல்றோம். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே. ஒரு நாள் ஒரு மறைக்கல்வி கிளாஸ்ல கேட்டகிசம் டீச்சர் ஒரு மாணவனை பார்த்து கேட்கிறா, ஒரு சிலுவையை காட்டி, இந்த சிலுவையில் இருக்கிற ஆண்டவருக்கும் நற்கருணை ஆண்டவருக்கும் ஏதாவது வித்தியாசம் உண்டா? நீ எப்படி பார்க்கிறா? உன்னுடைய கருத்து என்ன? உன்னுடைய அனுபவம் என்ன? அப்படி கேட்கிற நேரம் அந்த மாணவன் சொன்னான், சிலுவையில் நான் ஆண்டவர் இயேசுவை நேரடியாக பார்க்கிறேன், ஆனால் உண்மையில் அவருடைய இறை பிரசனம் இல்லை, அது ஒரு அடையாளம். ஆனால் நற்கருணையிலே நான் ஆண்டவரை நேரடியாக பார்க்க முடியல. அங்கே அப்பத்திலே ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், அங்கே அவர் உண்மையாக உயிரோடு இருக்கிறார். கொலோசியர் 1:15 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து கற்புலனாகாத கடவுளின் சாயல்.
the visible sign of invisible God. நம் கண்களுக்கு தெரியாத கடவுளை நம் கண்முன்னே கொண்டு வருகிறார் ஆண்டவர் இயேசு. யோவான் 1:18 கடவுளை யாரும் என்றும் கண்டதில்லை, ஆனால் கடவுள் தன்மை கொண்டவரும் அவர் நெஞ்சத்துக்கு நெருக்கமானவரான ஒரே மகன் இயேசு கிறிஸ்து அவரை வெளிப்படுத்தினார். பிரியமான அன்பு சகோதரங்களே, அப்ப நற்கருணையிலே உயிரோடு ஆண்டவர் இருக்கிறார், அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். யோசுவா 3:10 சொல்லுகிறது, வாழும் இறைவன் நம் மத்தியிலே இருக்கிறார். அப்ப சிலுவை நமக்கு என்ன செய்கிறது? சிலுவை நம் அடையாளம், கிறிஸ்தவர்களின் அடையாளம். இன்றைக்கு நாம் சிலுவையில செபமாலையிலே பார்க்கிறோம், மாலை போடுகிறோம், எத்தனையோ இடங்கள்ல வீட்டுல வாசல்ல வைக்கிறோம், ஆலயத்துக்கு முன்னால மேலே சிலுவை அடையாளம் இடுகிறது. நாம் பயணம் செய்கின்ற பொழுது சிலுவையை பார்த்த உடனே நான் வேற எண்ணங்களுக்குள்ளே போவேன், வேற சிந்தனையோடு போவேன். ஆனால் அந்த சிலுவையை பார்த்த உடனே எனக்குள் ஒரு நினைப்பு வருகிறது, ஆண்டவரை நினைக்கிறேன், நற்கருணை ஆண்டவரை நினைக்கிறேன், நான் பிதாசுதன் போடுகிறேன், ஒரு ஜெபம் சொல்லுகிறேன், அல்லது அந்த நேரத்தில் நான் ஆண்டவருக்கு அருகிலே வருகிறேன். அந்த அடையாளம் என்னை ஆண்டவர், உயிருள்ள ஆண்டவரோடு என்னை ஒன்றிக்க வைக்கிறது. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, புனித பவுலடிகளார் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 12:1-2 சொல்லுவார், கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், உங்களுடைய வாழ்வை தூய உயிருள்ள பலியாக படையுங்கள், இதுவே நீங்கள் செய்கின்ற உள்ளார்ந்த வழிபாடு. நாம் ஆண்டவரோடு உறவாடி சிலுவை நம் வாழ்வின் அடையாளமாக மாற வேண்டும் என்று சொல்லி வருகிறார். நாம் பொதுவாக இந்த வழிபாட்டிலே ஒன்றாக இணைந்து இருக்கிறோம், அது நல்லது. ஆனால் ஒன்றாக இணைந்து நாம் ஜெபிக்கின்றோம். திருப்பலி முடிந்தது, சென்று வாருங்கள், கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழுங்கள் என்று அந்த திருப்பலியிலே குருவானவர் சொல்லுகிற பொழுது இயேசுவுடைய அந்த சாட்சிய வாழ்வு நம்முடைய வாழ்விலே தொடங்க வேண்டும். திருப்பலி முடியல்ல, திருப்பலி நம் வாழ்வில் நிறைவு பெறுகிறது. நம் வாழ்வில நாம் வெளியில போய் நான் எப்படி வாழ போகிறேன்? பகைமை உணர்வோடு இருக்க போகிறேனா? சண்டை பிடிக்க போகிறேனா? பிரிவினையோடு இருக்க போகிறேனா? எப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ போகிறேன்? எபேசியர் 4:2 இறை வசனம் சொல்லுது, முழு மனத்தாழ்மையோடு கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவியானவர் அருளுகின்ற ஒருமைப்பாட்டை நீங்கள் காத்து கொள்ளுங்கள். தூய ஆவியானவர் உம் வல்லமையை ஊற்றுமையா, உம்முடைய அபிஷேகத்தை தாருமையா. ஏன் ஜெபித்தோம்? பரிசுத்த ஆவியானவர் வந்தால் என்ன நடக்கும்? ரோமையர் 5:5 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்படுகிறது. அந்த அன்பு நம்முடைய உள்ளங்களிலே பொழியப்படுகிற பொழுது ஆண்டவர் இயேசு நம்மை மன்னித்தது போல நாம் ஒருவரை மன்னிக்க முடியும். சிலுவை நமக்கு முதல்ல என்ன செய்கிறது? கொலோசையர் 2:14 நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையிலே வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். நம் பாவத்தை, பாவ சுமைகள் எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே ஆணி அடைத்து அந்த சரீரத்தை சிலுவையிலே அவர் ஒப்புக் கொடுத்து நம்மை மீட்கிறார். எபேசியர் 1:7 இறை வசனம் சொல்லுது, இரத்தம் சிந்தி நம்மை மீட்கிறார். அந்த அருள் வளத்தால் நாங்கள் மீட்படைகிறோம். பிரைஸ் தி லார்ட். கடன் பத்திரம், பேங்க் லோன் இருக்குது. பேங்க் லோன் இருக்க மாசம் மாசம் காசு கட்டுறது சுமையா இருக்கும். யாராவது உடனே வந்துட்டு உன்னுடைய பேங்க் லோன் எல்லாம் நான் கட்டுறேன், இதோட எல்லாம் முடியுது, எல்லா கிரெடிட்டையும் நான் பே பண்றேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? பெரிய போனஸா இருக்கும், பெரிய சுமை இறங்கணுமா இருக்கும். ஆண்டவர் நம்முடைய பாவத்தின் சுமைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து அதை நீக்கிறார். அதனாலதான் உண்மை அப்பான்னு கூப்பிட ஆசை, உம் அம்மானு கூப்பிட ஆசைன்னு சொன்னமே. கலாத்தியர்களுடைய திருமுகத்திலே பவுலடிகளார் சொல்வார், பரிசுத்த ஆவியின் வழியாக நாம் நம் கடவுளை அப்பா பிதாவே என்று உரிமையோடு கூப்பிடுகிறோம். அந்த உரிமையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். பிரியமான அன்பு சகோதரர்களே, அந்த உரிமையை கொடுப்பதற்காக யோவான் 3:16 தன் ஒரே மகனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அந்த மகன் மீது நம்பிக்கை கொள்ளுகிறவர்கள்
அழியாமல் நிலைவாழ்வை பெரும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் நம்மை அன்பு கூர்ந்தார். Praise the Lord. சத்தமா இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். கடவுளுக்கிட்ட நெருங்க நெருங்கத்தான் சோதனை நெருங்கி கொண்டிருக்கும். கடவுளை விட்டு தூர போனால் எந்த கவலையும் இல்லை. பாரு, அவன் சர்ச்சுக்கும் வாரதில்லை, ஒன்றுக்கும் வாரதில்லை, நல்லாத்தானே இருக்கிறான். ஆனால் ஆண்டவர்கிட்ட நெருங்க 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 சோதனைகள் வரும். கடவுளுடைய பிள்ளைகள் ஆண்டவரை விட்டு வெளியிலே துரத்தும்படியாக 1 பேதுரு 5:7 உன் எதிரியாகி அழகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் வகை தேடி கொண்டிருக்கிறார். எபேசியர் 6:11 பவுல் சொல்லுகிறார், மனிதனோடு மட்டும் போராடவில்லை, ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் சூழ்ந்த இந்த உலகத்தின் மீது ஆற்றலுடையோர், வான்வெளிகளில் உள்ள தீய சக்திகளோடு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். வீட்டிலையும் பிரச்சனை, சொந்த சகோதரருக்குள்ளேயே குழப்பம், நான் பெரியவனா நீ பெரியவனா என்ற நிலைகள், அல்லது நாம் வாழுகிற சமூகத்துக்குள்ள, வேலை செய்கிற இடத்துல, சர்ச்சில், வெளியில, எல்லா இடமும் பிரச்சனை. சில நேரத்தால் கண்களால் பார்க்கிற நபர்களாக இருப்பார்கள். ஆனால் இந்த வார்த்தை சொன்னது, கண்களுக்கு புலப்படாத தீய ஆவிகளோடும் நாம் போராடுகின்றோம். நம்முடைய போராட்டம் கடவுளோடு நெருங்க நெருங்க. ஆனால் அந்த போராட்டத்தை கண்டு நாம் பயப்பட தேவையில்லை. துன்பங்கள் வருகிற பொழுது அதை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். அவன் தெரியாம பேசிட்டான், பரவாயில்ல, ஏற்றுக்கொள்வோம், ஏற்றுக்கொள்வோம். பிரியமான அன்பு சகோதரர்களே, நாம் கிறிஸ்துவின் சாயல். நம்முடைய செயல்பாடு பகைவனை, அவனுடைய குற்ற உணர்வை, அவனுடைய உள்ளத்தை நடுங்க வைக்கும். நான் கொடுக்கின்ற அன்பு, மன்னிப்பு அவர்களை தூங்க விடாது. இயேசு சிலுவையில தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்களே மன்னியும் என்று சொன்னாரே, அந்த சூழ்நிலையில் அதை போல இயேசுவை பின்பற்றி வாழ்ந்த புனித ஸ்தேவானும் தந்தையே கல்லெறிந்து கொலை செய்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அவர், தந்தையே இந்த குற்றத்தை அவர்கள் மீது சுமத்தாதேயும் என்று சொன்னார். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், நீங்கள் காணிக்கை கொண்டு வரும்போது யாராவது சகோதர சகோதரியோடு மனத்தாங்கள் இருந்தால், மத்தேயு 5:23, முதலில் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் அவர்களோடு உறவை ஏற்படுத்துங்கள், அதற்கு பின் வந்து காணிக்கையை செலுத்துங்கள். இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்ற விரும்புகிற எவரும் தன்னலம் துறந்து, நம் தன்னலம் துறந்து என்னை வெறுமையாக்குவது, சுயநலம் அல்ல பிறர் நலம், என்னை தாழ்த்தி கொள்ளுவது, பொறுத்திருப்பது. அந்த நேரத்தில் நான் ஒரு கிறிஸ்துவாக மாற வேண்டும், கிறிஸ்துவாக மாற வேண்டும். இது எப்படி முடியும்? ஆண்டவர் முடியாததை நம்ம கேட்போம். ஆண்டவரே உம்முடைய வல்லமையை தாங்க, சோதனையிலே என்னை வழி நடத்துகிற துணையை தாங்க. ஆண்டவர் செய்வார். எப்படி நடக்கும்? பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தருவார். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வருகிற பொழுது அந்த சூழ்நிலை மாறும், முடியாதவைகள் மாறும். பிரியமான அன்பு சகோதரரே, இதை இயேசு செய்து காட்டினார். பிலிப்பியர் 2:6-9 கடவுள் நிலையில் இருந்தவர் அந்த நிலையை பற்றி கொண்டிருக்கவில்லை. அடிமை கோலம் போட்டார், சிலுவை சாவை ஏற்றார், மனிதனுக்கு ஒப்பானார், தன்னை தாழ்த்தினார். ஆகவே நாம் நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும், சிலுவையை ஏற்க வேண்டும். ரோமையர் 8:17 சொல்லுது, அப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவின் பங்காளிகள். உங்கள் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகளை தாங்கிக் கொண்டு நீங்கள் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணியுங்க. அந்த நேரத்தில் அந்த வார்த்தை சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவோடு பிறந்த உடன்பிறப்பாளிகள். அந்த துன்பம் உங்களை மாட்சிமையில் கொண்டு போய் நிறுத்தும். Praise the Lord. Praise the Lord. ஒரு கணம் கண்களை மூடி நெஞ்சோட கரங்களை வைத்துக் கொள்வோம். கண்களை மூடி நெஞ்சோடு கரங்களை வைத்துக் கொள்வோம். எங்களுக்கு எதிராக எத்தனையோ நபர்கள் நம்மை காயப்படுத்தியிருப்பார்கள். அவர்கள் எல்லாரையும் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய மனக்கண்ணை கொண்டு வருவோம். இயேசுவே அவர்களை மன்னிக்கின்ற வல்லமையை எனக்கு தாங்க என்று கேட்போம்.
கசப்பான இதயத்தோடு நாங்கள் வாழ முடியாது. மன்னிக்கின்ற வல்லமையே எனக்கு தாரும் இயேசுவே என்று கேட்போம். மன்னிக்க வரம் தாருமே, பிறரை மன்னிக்க வரம் தாருமே. மன்னிக்க வரம் தாருமே, பிறரை மன்னிக்க வரம் தாருமே. நீர் என்னை மன்னித்தது போல பிறரை மன்னிக்க வரம் தாருமே. பிறரை மன்னிக்க வரம் தாருமே. கேளுங்க. நீர் என்னை மன்னித்தது போல பிறரை மன்னிக்க வரம் தாருமே. பிறரை மன்னிக்க வரம் தாருமே. மன்னிக்க வரம் தாருமே. பிறரை மன்னிக்க வரம் தாருமே. என்னை பகைத்தோரை மன்னிக்க வரம் தாருமே. என்னை சபித்தவரை மன்னிக்க வரம் தாருமே. மனதில் காயங்கள் தந்தவரை மன்னிக்க வரம் தாருமே. என் வாழ்வை அளித்தவரை மன்னிக்க வரம் தாருமே. என் பெயரை கெடுத்தவரை மன்னிக்க வரம் தாருமே. இல்லாது பொல்லாது பேசினோரை மன்னிக்க வரம் தாருமே. மன்னிக்க வரம் தாருமே. மன்னிக்க வரம் தாருமே. மன்னிக்க வரம் தாருமே. மன்னிக்க வரம் தாரும். ஆண்டவர் இயேசு அந்த மன்னிக்கின்ற வல்லமையை, மன்னிக்கின்ற சக்தியை, அவருடைய பலத்தை இன்றைக்கு நம்முடைய உள்ளங்களுக்குள்ளே இந்த நேரத்தில் ஆண்டவர் பொழிந்து கொண்டிருக்கிறார் என்பதை விசுவசி. ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் பெற்றோம். ஆண்டவரிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போம். எங்களுடைய தேவைகளுக்காக, எங்களுடைய வேதனைகளுக்காக நாங்கள் சுமக்கின்ற அந்த சிலுவையின் கனத்தை, எல்லா போராட்டங்களையும், துன்பங்களையும், நோய்களையும், பிரச்சனைகளையும், உடைந்து போன உள்ளத்தை இந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் எந்த நிலையில் இருந்தாலும் நீர் என்னை வெறுக்காதவராக இருக்கிறீர். ஆண்டவரே, என்னை வெறுக்காதவராக இருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. இந்த நேரத்தில் அருட்தந்தை நற்கருணை ஆண்டவரை உங்கள் அருகிலே கொண்டு வருவார். உருக்கத்தோடு ஆண்டவரை நோக்கி கதறி ஜெபியுங்க. நற்கருணையிலே இருந்த ஆண்டவருடைய வல்லமை நம்மை தொடும்படியாக, நற்கருணையிலே உயிரோடு வாழுகிற இயேசு நம்மை தொடும்படியாக. நான் நோயாளிகளாக இருக்கலாம், ஆனால் நீர் தொட்டால் ஆண்டவரே என் நோய்கள் குணமடையும். நான் கடனாளியாக இருக்கலாம், ஆனால் உம்முடைய வல்லமையினால் என் குறைவுகள் நிறைவாய் மாறும் என்று சொல்லி, நான் தனிமையில் இருக்கலாம், ஆனால் நீர் என்னோடு இருக்கிறீர் இயேசுவே என்று நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுப்போம். நோயாளியாய் நான்
நோகடிப்பார்கள். என் நோய்களே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். என் நோய்களையே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, நேசர் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, நேசர் ஒருவரே. கஷ்டங்கள், துன்பங்கள், மனவேதனைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் நற்கருணை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது, கடவுள் தன் ஒப்பற்ற செல்வமான தன் மகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உங்கள் குறைவுகள் அனைத்தையும் மகிமையில் நிறைவாய் மாற்றுவார். கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள். என் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, நேசர் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, நேசர் ஒருவரே. ஆண்டவரே, எத்தனை இரவுகள், எத்தனை பகல்கள் நான் தனிமையிலே வாழ்ந்திருக்கிறேன். மனசோர்வோடு இருந்திருக்கிறேன். உள்ளம் உடைந்து போன நிலையில் இருந்திருக்கிறேன். என் தனிமையில் உற்று துணையாக எனக்கு நீங்க வாங்க பாண்டு சொல்லி கேளுங்க. என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா உடைந்து போன மனநிலைகளை எடுத்துவிடும். என் உள்ளத்தை குணமாக்கும், உடைந்த உள்ளத்தை தேற்றும், காயங்கள் ஆற்றும். ஆண்டவரே, அனாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். அனாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். அன்பு வேண்டுமா என்று அலைய வைப்பார்கள். அன்பு வேண்டுமா என்று அலைய வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, நேசர் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, நேசர் ஒருவரே. ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுங்க. உடைய கரங்களை நெஞ்சோடு வைத்து அல்லது தலைக்கு மேலே வைத்து முழுமையாக ஒப்புக் கொடுங்க. தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். உயிரோடு வாழுகிற நற்கருணை ஆண்டவரே, வாழும் தெய்வமே, உம்முடைய சன்னிதானத்திலே நின்று நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்திலே அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் முதல் உடல், பொருள், ஆவி, ஆத்மா, சரீரம், உடைய சிந்தனை, சொல், செயல், திறன் அனைத்தின் ஊடாக நாடி நரம்புகள், தசைகள், எலும்புகள், குருதிகள் ஒவ்வொன்றின் ஊடாக இயேசுவே உம்முடைய குணமாக்கும் வல்லமை ஒவ்வொருவரை தொடர்ச்சியதெல்லாம் உள்ளத்தில் சமாதானத்தை, மகிழ்ச்சியை பொழிந்தனர். குடும்ப பாரங்களை நீக்கும் ஆண்டவரே. பிரச்சனையான போராட்ட சூழ்நிலைகள் மாறட்டும். சிலுவை உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தின இடம், உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை காணச் செய்தது. ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அந்த மகிமை வெளிப்பட, உம்முடைய வல்லமை வெளிப்பட
உம்முடைய வல்லமை மிக்க நீதியுள்ள வழக்கரத்தை வைத்து தொட்டு ஆசீர்வதியும், குணமாக்கும் ஆண்டவரே, விடுதலை தாரும். இதனை செய்கிற உம்முடைய தயவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். நற்கருணையில் வாழுகிற இயேசுவே, உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். நன்றி. முழங்கால் பணிந்து மாண்பியர் பாடலை பாடும். மாண்புயரே வருளானுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ, முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித நீதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மாண்புயரே வருள் அனுமானத்தை பிதாவர்க்கும் சுதனாவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமேயும் நாவதாக. பரலோக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளினீர், அதிலே சகல மதுர இன்பமும் உண்டாயிருந்தது. மன்றாடுவோமாக்கு. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளுடைய ஆழத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகள அருள்வீராகும். தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோமை மன்றாடுகின்றோம். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏற்றி செய்யும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏற்றி செய்யும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய
பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏற்றி செய்யும் புரிவோம். இயேசுவே நன்றி. இயேசுவே சோதரம். மரியே வாழ்க. இந்த நேரம் முழுவதுமாக எங்களுக்காக வல்லமையோடு பரிந்துரை செய்த நம் அன்பு தாய் அன்னை மரியாளை நினைத்து நாம் ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியமான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாளிலே சதின மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல ஆபத்துக்கள் எங்களை காத்திரலும். மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாளிலே சதின மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல ஆபத்துக்கள் எங்களை காத்திரலும். மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாளிலே சதின மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல ஆபத்துக்கள் எங்களை காத்திரலும். அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்களிடம் இருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.